எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அதாவது எதிரிகளுடைய ஆலோசனையை யார் அபத்தமாக்கினார்? தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார். இங்கே நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற வேலை நடந்துட்டு இருக்கும் பொழுது சைடில் சன்பல்லாத்தும் தொபியாவும் அந்த எரிச்சல் அடைந்திருப்பாங்க. அந்த பொறாமையினால எரிச்சல்னால இவர்களை கேவலப்படுத்தியிருப்பாங்க, நிந்தித்திருப்பாங்க, யுத்தத்துக்கு வந்திருப்பாங்க. எப்படியாவது அந்த மதிலை கட்டவிடாமல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பல பிரயாசப்பட்டிருப்பாங்க. அவர்களுடைய ஆலோசனைகள், அந்த எரிச்சல் அடைந்த எதிராளிகளுடைய ஆலோசனைகளை தேவன் அபத்தமாக்கினார். நெகேமியாவுக்காக, அவருடைய பிரயாசத்திற்காக, அவர் ஆண்டவரை சார்ந்து கொண்டதற்காக அதை அபத்தமாக்கியிருப்பார். இங்கே நெகேமியா இந்த மாதிரி காரியங்களை உங்களுக்கு எகெயின்ஸ்டா சன்பல்லாத் இப்படி பேசுகிறாங்கன்ற செய்தியை இவங்க இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நெகேமியா தன்னுடைய மக்களுக்கு என்ன சொல்லியிருப்பார்னா, நீங்கள் நம்முடைய தேவனை நினைத்து கொள்ளுங்கள், அந்த எதிராளிகளுக்கு பயப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. இன்றைக்கு நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் விரோதமாக யாராவது ஒரு சில காரியங்களை செய்கிறாங்க, நமக்கு எகெயின்ஸ்டாக இந்த மாதிரி காரியங்களை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நெகேமியா தன்னுடைய ஆட்களுக்கு சொல்லியிருப்பாரு, பயப்படாதீங்க, ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஐயோ என்னை இப்படி பேசிட்டாங்க, எனக்கு எகெயின்ஸ்டாக இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நம்ம புலம்பிட்டு இருப்போம். அப்படி இல்லை. முதல்ல நமக்கு எகெயின்ஸ்டாக ஒரு விஷயம் தெரியுதா? நெகேமியாவை போல ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை நினையுங்கள்னு சொல்லுங்கள். நம்மளை நம்ம தைரியப்படுத்திட்டு நம்ம கூட இருக்கிற மக்களையும் நம்ம தைரியப்படுத்தணும். அந்த ஆலோசனைகள், அந்த எதிராளிகளுடைய சூழ்ச்சிகள், ஆலோசனைகளை தேவன் அபத்தமாக்கி விடுவார். கண்டிப்பாக இது நடக்கும். உங்களுக்கு எகெயின்ஸ்டாக எது எழும்பினாலும் அது வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியங்கள், உங்களுக்கு எதிரான காரியங்கள், அது வாய்க்காதே போகும். நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய காரியங்கள், ஆண்டவர் விரும்புகிற அந்த நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கும். நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்முடைய கர்த்தரை நினைத்து கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த எதிராளிகளுடைய ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்குவார்.